நீங்கள் அவர்கள் கேட்கும் பொழுது பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக அவர் உங்களுக்கு காலங்கள் தாமதித்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நீதி செய்கிற தேவன் அவர்தான். ஆகவே தொலைக்காட்சி முன்பாக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிற நீங்கள், பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஏதோ உங்களுக்கு உண்மையாக கிடைக்க வேண்டிய, நீதியாக கிடைக்க வேண்டிய பணமோ இல்லை உங்களுடைய நீதியாக கிடைக்க வேண்டிய சொத்துக்களோ உங்களுக்கு கிடைக்காமல் தடை பண்ணுகிறார்களா, அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தரிடத்தில் சார்ந்து கொண்டிருங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் வேலைத்தலங்கள் கூட, உங்கள் வேலைக்காரிகள் உங்களை முன்னேற்றத்துக்கு தடையாக, அந்த முட்டுக்கட்டையாக யாராவது நிற்கிறார்களா, அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக அந்த தடைகளை அகற்றி உங்களுக்குரிய நீதி அந்த செய்து உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலும் தேவனுடைய நீதியை பின்பற்ற, நீங்கள் தேவனுடைய நீதியை கடைபிடிக்கப்படும் பொழுதுதான் அங்கே தேவன் உங்களுக்கு நீதி செய்ய முடியும். ஆகவே நீங்கள் விசுவாசமாக இருந்து அவரோட பாதத்தில் நீங்கள் காத்திருந்த முடிவுகள் தீமைக்கல்ல நன்மைக்கு எதுவாகவே அவர் செய்ய வல்லமை உள்ள தேவன். ஆகவே விசுவாசத்தோடு நீங்கள் அவருடைய காத்திருங்கள், உங்களுக்கான நீதி நிச்சயமாக செய்யப்படும். அங்கே அதிகமாக நான் பேச விரும்பவில்லை. கேள்விகள் கடந்து செல்ல போகின்றோம். நீங்கள் சொல்றது ஒண்ணுமில்லை. நீங்க அழகாக அங்கே நீதி நியாயத்தை குறித்து நீங்க அழகாக அழுகி கொண்டு போனீங்க. இல்லை நீங்க சொல்றது போல சில வழிகளோட வாழ்க்கையில சில காரணம் இல்லாமல் எங்களை பகைக்கலாம், அங்கே பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் கர்த்தரை அவர்களை நாங்கள் சார்ந்திருக்கிற பொழுது அவர் எங்களை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனாலே, அவர் எங்களோட கூட இருக்கிறனாலே ஒரு நாளும் நாங்கள் அங்கே தோற்று போக மாட்டோம். அவர் எங்களுக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். சர்வலோகத்தின் தேவன் அங்கே நீதி செய்யாமல் இருப்பாரோ? அது மாத்திரம் அவர் சர்வ வல்லவர், வல்லமையிலும் நியாயத்திலும் அங்கே பெருத்த தேவனாக இருக்கிறார். அவர் மகா நீதிபர்கள் சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அவர் பட்சத்தில் சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு நீதி நியாயத்தை வழங்குகிற தேவனாக இருக்கிறார். நான் தொடர்ந்து கலைக்கவில்லை இருக்கிறேன். நீங்க அதிகமாக கலைத்து விட்டீர்கள். நிகழ்ச்சிகளை நாங்கள் சீக்கிரமாக கடந்து செல்வோம். அநேக நேரம் அங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நாளிலும் என்ன கேள்விகளை கொண்டு வந்திருக்கிறார்களோ தெரியவில்லை. அங்கே பொதுவாக கொண்டு வந்திருக்கிறார்களோ அல்லது ஒரு அதிகாரத்தில் எடுத்து கேள்விகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கலாம். அந்த நாளில் கூட நாங்கள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்தும் 1 சாமுவேல் 2 சாமுவேலிருந்து நாங்கள் இந்த கேள்விகளை கேட்கின்றோம். கேட்கிற கேள்விக்குரிய பதில்களை நீங்கள் கொண்டு வர. முதலாவது கேள்வி, எல்கானா யாருடைய குமாரன்? எல்கானா யாருடைய குமாரன்? இன்றைய நாளில் கூட கேட்கப்படுகின்ற கேள்விகள் அனைத்தும் 1 சாமுவேல் 2 சாமுவேலிருந்து கேட்கின்றோம். இதுக்குரிய விடைகள் தெரிந்தவர்கள் பிற்கான கூட கூட தொடர்பு கொண்டு இதுக்குரிய பதில்களை கொண்டு வாருங்கள். முதலாவது கேள்வி, எல்கானா யாருடைய குமாரன்? எல்கானா யாருடைய குமாரன்? இரண்டாவது, ஏலி என்பவன் யாராய் இருந்தார்? ஏலி என்பவன் யாராய் இருந்தார்? அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பவள் யார்? 3 ஆப்ஷன் தருகின்றேன். அதில் எது சரியான கரெக்டான ஆன்சர் சொல்லி நீங்க பதில் சொல்ல முடியும். அங்கே முதலாவது ஆப்ஷன் நம்பர் 1 அன்னாள், ஆப்ஷன் நம்பர் 2 பெண்ணினாள், அடுத்தது மீகாள். இதுக்குரிய பதில்களை கண்டுபிடித்தவர்கள் பிற்கான விளக்கத்தை தொடர்பு கொண்டு பதில்களை கொண்டு வர நினைத்து இணைப்பு வந்திருக்கிறது. பாவம் யார் எங்கிருந்து, யார் அந்த ஃபர்ஸ்ட் காலர்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ ஹலோ பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் மரியம் பேசுறீங்களா? ஓகே சிஸ்டர், நல்ல சோமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க சிஸ்டர், எப்படி லைவ் ப்ரோக்ராம்ல பாக்குறீங்க? இப்ப ஆசீர்வாதமா இருக்கு.